நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். எட்டு அனைத்துலக நிறுவனங்களின் முதலீடு மலேசியாவின் நிதிச் சூழலை மேம்படுத்தும். அயல் நாட்டு குற்றவாளிகள் மலேசியாவுக்குள் நுழைய நிரந்தர தடை, போலீஸ் பரிந்துரை. நாட்டில் இன்று 1204 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தனர். புதிதாக 1371 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகமாக பதிவு செய்யப்பட்ட மாநிலமாக ஸ்லாங்கூர் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புதிதாக தொற்றுக்குள்ளானவர்களில் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர். ஸ்லாங்கூரில் இன்று புதிதாக 532 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இரண்டாம் நிலையில் இருக்கும் சபாவில் 238 தொற்றுச் சம்பவங்களும், அதற்கடுத்த நிலையில் இருக்கும் நெகிரிசுமிரானில் 260 தொற்றுச் சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டதாக தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுள் 114 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட வேளை 62 பேருக்கு சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கொள்ளை நோய்க்கு இன்று 4 பலியானதையும் அவர் உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூரிலும் கோலாலம்பூரிலும் பணியிடங்களை உட்படுத்தி இன்று புதிதாக சோலார் ரியா, சனு சத்யா என 2 தொற்று பரவல்களும் அடையாளம் காணப்பட்டன. பஞ்சானா கேபிட்டல் நிறுவனம் 8 அனைத்துலக முதலீட்டு நிறுவனங்களை கவர்வதில் வெற்றி கண்டுள்ளது. தகவல் பரிமாற்றம், தொடர்பு முறை வாய்ப்புகள் வழி உள்நாட்டு நிதிச் சூழலையும் வர்த்தகத்தை தொடங்கும் நிறுவனங்களின் ஆற்றலையும் அதிகரிக்க அது உந்துதலாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலமுடைய உள்நாட்டு வணிகங்கள், வர்த்தகத்தை தொடங்கும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க சுய தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக அந்த ஒத்துழைப்பு அமைந்துள்ளது. கோவிட்-19 தொற்றால் எதிர்நோக்கியுள்ள சவால்களை குறைக்கவும் அந்த ஒத்துழைப்பு வழிகோலும் என நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் கூறினார். அமெரிக்கா, தென்கொரியா, சீனா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்தும் உள்நாட்டு பங்காளி நிறுவனங்கள் என 8 முதலீட்டு நிறுவனங்களும் மலேசிய தொடக்க வணிக நிறுவனத்தில் 157 கோடி ரிங்கிட் வரையில் முதலீடு செய்ய வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் அரசாங்கமும் தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்களும் சம பங்கு அடிப்படையில் 60 கோடி ரிங்கிட் வரையில் முதலீடு செய்ய இணக்கம் காணப்பட்டுள்ளது. நிறுவனங்களின் ஆற்றலுக்கு ஏற்ப 37 கோடி ரிங்கிட் கூடுதல் முதலீடும் வழங்கப்படுகிறது. சீரான வர்த்தக திட்டத்தின் கீழ் இலக்கிடப்பட்ட வளர்ச்சி, ஏற்புடைய வியூக அடிப்படையிலான வர்த்தக மதிப்பிடல் என முதலீட்டாளர்களின் ஆற்றலை மேம்படுத்தும் அணுகுமுறையாக அது விளங்குகிறது. தொடர்புடைய 8 நிறுவனங்களுடன் இன்று கருத்திணக்க உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. அது தொடர்பில் நிதியமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். நாட்டில் குற்றச் செயல்கள் புரிந்ததாக அடையாளம் காணப்படும் அயல்நாட்டு கும்பல் தலைவர்களை நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டவராக அறிவிக்க வேண்டும். அத்தகையோர் வாழ்நாள் முழுவதும் மலேசியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அது அவசியம் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் வலியுறுத்தினார். அடையாளம் காணப்படும் அந்நிய குற்றவாளிகளுக்கு எதிராக அத்தகைய நடவடிக்கையை எடுக்கும்படி குடிநுழைவுத்துறை கேட்டுக் கொள்ளப்படும். ஒழுங்கீனச் செயல், ஏமாற்று போன்ற மோசடி கும்பல்களின் தலைவர்கள் அயல் நாடுகளில் இருந்தாலும் மலேசியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படக்கூடாது என தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் வலியுறுத்தினார். விஸ்மா பர்வீராவில் ஆப்பென்தெங் நடவடிக்கைக்கான நிரந்தர நடைமுறைகளை கையெழுத்திடும் நிகழ்ச்சியை பார்வையிட்ட பின்னர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் செய்தியாளர்களிடம் பேசினார்.
ஃபெல்டாவை மீட்சியுறச் செய்யும் முயற்சி அரசாங்கத்தை மட்டுமே சார்ந்ததென்று ஃபெல்டா நிர்வாக தரப்பினரையும் அது உட்படுத்தியிருப்பதாக பிரதமர் துறையின் பொருளாதார விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது மக்களவையில் வலியுறுத்தினார். அரசாங்க உத்தரவாதம் பெற்ற 990 கோடி ரிங்கிட் மதிப்பிலான ஃபெல்டா பங்கு பத்திரத்திற்கு முன்னதாக அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த பங்கு பத்திரத்தின் வழி ஓராண்டில் சுமார் 100 கோடி ரிங்கிட்டை திரும்பச் செலுத்த வேண்டும். ஃபெல்டா நிதி வளத்தை உறுதி செய்ய 10 ஆண்டுகள் காலத்திற்கு அரசாங்கம் அவ்வுதவியை அங்கீகரித்துள்ளது. ஃபெல்டாவை மீட்சியுறச் செய்ய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள முயற்சிகளை தொடர்ந்து வழங்கப்படும் வாய்ப்புகளை ஃபெல்டா குடியேற்றக்காரர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டத்தோஸ்ரீ முஸ்தபா அறிவுறுத்தினார். இதனிடையே வெளிநாடுகளில் உள்ள ஃபெல்டாவின் சொத்துகள் குறித்து பேசிய போது நியாயமான விலையில் அவற்றை விற்க தகுந்த தருணத்துக்காக காத்திருப்பதாக அமைச்சர் விவரித்தார். இவ்வேளையில் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது, அவர்களுக்கு ஏற்புடைய தர நிலையை நிர்ணயிப்பது உள்ளிட்ட அமைப்பு முறையை மறுசீரமைக்கும் முயற்சியில் FGV நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. அடிப்படை மனித உரிமைக்கு இணங்க பணியாளர்களின் நலன் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யும் நடவடிக்கையாக அது அமைவதாக டத்தோஸ்ரீ முஸ்தபா கூறினார். செம்பனை பொருள்கள் தயாரிப்பில் கட்டாய பணியாளர்களை பயன்படுத்துவதாக FGV நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்கா முன்வைத்த குற்றச்சாட்டை களைய அந்நிறுவனம் எடுத்துள்ள முயற்சி குறித்து அமைச்சர் மக்களவையில் விளக்கினார். தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் இயங்கும் ஒற்றுமை மழலையர் மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். அதன் வழி சிறார் மத்தியில் ஒற்றுமையை மேலோங்க செய்ய முடியும் என துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ தி லியான் கூறினார். நாட்டில் தற்போது 1781 ஒருமைப்பாட்டு மழலையர் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் 38,363 மாணவர்கள் பயில்கின்றனர். 3ஆம் கட்ட கோவிட்-19 தொற்று பரவலால் உள்நாட்டு சுற்றுலாத்துறை சுமார் 10 கோடி ரிங்கிட் இழப்பை எதிர்நோக்கும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு கணித்துள்ளது. பல்வேறு அமைச்சுகளின் ஒத்துழைப்புடன் சுற்றுலாத்துறையை முடுக்கிவிடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவ அமைச்சு கட்டண விலக்கு, கடனுதவி உள்ளிட்ட திட்டங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுய பாதுகாப்பு கவசத்தை அணிந்து மக்களவை கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் டத்தோ அசார் அசிசன் ஹருன் தெரிவித்தார். அவர்கள் கடுமையான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். ஆம்புலன்ஸ் வாயிலாக மக்களவைக்கு கொண்டு வரப்படும் அவர்கள் சிறப்பு தனி அறையில் வைக்கப்படுவர். வாக்கெடுப்பு நிறைவு பெற்றதும் அவர்கள் இதர மக்களவை உறுப்பினர்களை சந்திக்காமல் அங்கிருந்து புறப்பட வேண்டும் என டத்தோ அசார் அசிசன் ஹருன் அறிவுறுத்தினார். வரும் பொது தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுக்களை துரிதப்படுத்த தேசிய கூட்டணி PNம் தேசிய முன்னணி BNம் இணக்கம் கண்டுள்ளன. பேராக்கில் அண்மையில் நடைபெற்ற கூட்டணி தலைவர்களுடனான சந்திப்பில் அதற்கு இசைவு காணப்பட்டதாக தேசிய முன்னணி தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார். பரிகதான் நேஷனல், பரிசான் நேஷனல், GPS ஆகியவற்றுக்கு இடையிலான பேச்சுகள் நடைபெறும் நாள் இவ்வார இறுதியில் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் உறுதி செய்யப்படும். கூட்டணி வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதை தவிர்க்க இத்தகைய கலந்தாலோசனை தேவை என தான்ஸ்ரீ அன்வார் விளக்கினார். அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படாததால் முவாஃபகாத் நேஷனல் கூட்டணி 15ஆம் பொதுத் தேர்தலில் போட்டியிடாது என அவர் இதற்கு முன் கூறியிருந்தார். ஸ்லாங்கூரில் ஆற்று நீர் தூய்மை கேட்டை களையும் முயற்சியாக மாசடைந்த நீரை அப்புறப்படுத்தும் குழாய்கள் அமைக்கப்படும். இன்னமும் தொடக்க கட்டத்தில் இருக்கும் அந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இந்த முயற்சியின் வழி மாசடைந்த ஆற்று நீரை எளிதில் கண்டறிய முடிவதோடு அவற்றை சுத்திகரிப்பு ஆலைகளுக்குள் நுழைய விடாமல் பாதுகாப்பான பகுதிக்கு திருப்பிவிட முடியும். அத்துடன் நீர் தேக்கத்தில் இருந்து தொடர்புடைய ஆற்றுக்கு நீரை செலுத்தவும் நீர் விநியோகம் தடைப்படுவதை தடுக்கவும் அது உதவும் என டத்தோஸ்ரீ அமீருடின் கூறினார். 15 மாதங்களில் நிறைவடையக்கூடிய அத்திட்டத்தை மேற்கொள்ள ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 2021 வரவு செலவு திட்டத்தின் கீழ் 20
கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுலாங்கூரில் ஏற்படும் ஆற்று நீர் தூய்மை கேட்டுக்கு நீண்டகால அடிப்படையில் தீர்வு காண நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்றும் டத்தோஸ்ரீ அமீருடின் குறிப்பிட்டார். கவி அல்லது டீ தம்பி தலைநகர் பிரேக்ஃபீல்ட் சுற்றுப்பகுதியில் அண்மைய காலமாக பலராலும் தேடப்படும் ஒரு பெயர். மிதிவண்டியில் இவர் விற்கும் மணமணக்கும் மசாலா தேநீரை பருகுவதற்கே ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாளர் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த பரபரப்புக்கு மத்தியிலும் ஆர்டிஎம் தமிழ் செய்தி பிரிவுக்கு நேர்காணல் வழங்கினார் பொறியியல் பட்டதாரியுமான கவிவாணன் சுப்பிரமணியம். பிரேக்ஃபீல்ட்ஸ் சுற்றுப்பகுதியில் மிதிவண்டியிலேயே நடமாடும் தேநீர் கடையை நடத்தி வருகிறார் கவிவாணன். வயதோ 23 தான். ஆனால் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க கவிவாணன் கையாண்ட வியாபார யுக்தியோ சற்று புதுமையானது. கோவிட்-19 பாதிப்பின் எதிரொலியால் அவருக்கு நிரந்தர வேலை கிட்டவில்லை. அதனால் வீட்டிலேயே முடங்கி விடவில்லை. தேநீர் வியாபாரத்தை தொடங்க முடிவு செய்தார். தொழில் முனைவராக வேண்டும் எனும் தமது ஆரம்ப கால கனவை இன்று நனவாக்கி இருக்கிறார் கவிவாணன். இதுதான் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போதைக்கு நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன். ஸோ இதான் என்னோட மாடல் வெளியாக்க முடியும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் லெவல் செஞ்சு நான் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த வயசில் பயணிங்க செய்ய மாட்டேங்க அப்படின்னு. ஒரு 7 மாதத்துக்கு நான் சோஷியல் மீடியாவே இல்லை. வைரல் ஆன பிறகு தான் நான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பிராண்டாக செஞ்சேன் டீ தம்பின்னு. ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி. ஏன்னா அந்த சோஷியல் மீடியானால தான் எனக்கு இப்போ ஒரு பிராண்ட் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு டீ தம்பின்னு. எங்கே பார்த்தாலும் டீ தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடக்கத்தில் தேநீர் வியாபாரம் கவிவாணனுக்கு லாபம் தரவில்லை. ஆயினும் அவர் மனம் தளரவில்லை. குறிப்பாக வாடிக்கையாளர்களை கவரும் யுக்திகளை கையாள தொடங்கினார். மிதிவண்டியின் பிடிகளில் தொங்கவிடப்பட்டிருக்கும் பைகளில் பல்வகை ரொட்டிகள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் பட்டதாரிகள் இது போன்ற சிறு வியாபாரத்தில் கால் பதிக்க முனைப்பு காட்ட வேண்டுமென கவிவாணன் ஆலோசனை கூறினார். அப் அண்ட் டவுன் இருக்கும் பிஸ்னஸில். ஸோ நம்ம எப்போதுமே அப்பே பார்க்க முடியாது, லாஸும் இருக்கும் பிஸ்னஸில். ஸோ அவங்களுக்கு அந்த பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் இருந்தால் தான் அவங்களால ஃப்யூச்சரில் செய்ய முடியும். ஸோ யாருக்கு உண்மையிலேயே அந்த பிஸ்னஸ் செய்கிற ஆர்வம் இருக்கோ, அது ஆனால் அந்த ஆர்வம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பேஷன் இருக்கோ, ஸோ நீங்கள் செய்யலாம். அது எடுத்தோடனே எல்லா பேரும் மேலே போயிட முடியாது. ஸோ படிப்படியாக தான் ஸ்லோவாக தான் மேலே போட முடியும். எடுத்தோடனே இப்போ இந்த லோவாக இன்வெஸ்ட் பண்ணி ஹை ப்ரோஃபிட்டில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக வர முடியும். கவிவாணன் தயாரிக்கும் மசாலா தேநீரின் சுவையே தனி. நன்கு கொதிக்க விடப்படும் தேயிலை தூளுடன் பட்டை, பூ, மிளகு, ஏலக்காய் ஆகியவற்றை கொண்டு பதமாக தயாரிக்கப்பட்ட மசாலா பொடியை சேர்க்கிறார் கவிவாணன். பின்னர் பால், சர்க்கரை ஆகியவற்றையும் கலக்கிறார். அதன் சுவையில் இளைப்பாறவி தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் பிரேக்ஃபீல்ட்ஸில் திரள்கின்றனர். முதலில் நாள் ஒன்றுக்கு 30 கோப்பைகள் என்ற அளவில் விற்பனை செய்து கொண்டிருந்த கவிவாணன் இப்போது 500 கோப்பைகள் வரை விற்பனை செய்கிறார். And social media, Facebook எல்லாம் இந்த டீ பார்த்தேன், very famous, and I just want to support young entrepreneurs. It was very good, fresh and very much the masala tea ingredients. He is standing on our கால்ல சொந்தமாக நிற்கிறாங்க. So we should be appreciated and we should support him. ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. டிவியில் பார்த்தேன், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு திரும்பியும் வந்திருக்கிறேன். உழைப்பின்றி உயர்வில்லை, ஊக்கமும் விடாமுயற்சியுடன் உழைப்பவனுக்கு வெற்றி வசமாகும் என்பதை கவிவாணனின் வாழ்க்கை பயணம் சான்று பகர்கின்றது. எல்லை கடப்பு முத்திரையை பயன்படுத்தி கையூட்டு பெற்ற குற்றத்துக்காக குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் 5 இன்று 4 மாநிலத்தில் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்களில் 4 சிறை மற்றும் தண்டம் விதிக்கப்பட்ட வேளை ஒருவர் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். 32 வயதான பாலியன் முகமது பஹனுடின் மீது ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 8 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எல்லை கடப்பு முத்திரைகளை முறைகேடாக பயன்படுத்த 7120 ரிங்கிட் கையூட்டு பெற்றது தொடர்பில் 4 குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரினார். மலேசியாவில் இருந்து வெளியேறாமலேயே வெளியேறியதாக அந்நிய நாட்டவரின் கடப்பிதழில் முத்திரையிட்ட 27 வயது அசார் அஹ்மத் எம் சால்பி ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்.
கையூட்டு பெற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவருக்கு 12 மாத சிறையும் 20,000 ரிங்கிட் தண்டமும் விதிக்கப்பட்டது. அதே நீதிமன்றத்தில் அத்தகைய முறைகேட்டில் ஈடுபட 24,395 ரிங்கிட் கையூட்டு பெற்ற 25 வயது குடிநுழைவுத்துறை அதிகாரி ஷாஃபிக் அபு கலிபாவும் முன்னிறுத்தப்பட்டார். தம்மீதான குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரினார். ஈராண்டுகளுக்கு முன் அந்நிய நாட்டவரின் கடப்பிதழில் பொய்யாக முத்திரையிட்டதற்காக 29 வயது மொமார் ஷாஃபிக் சுபோ மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட அவருக்கு 30,000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டது. பினாங்கு பட்டர்வர்ட் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஆகாஷான் ரோஸ்லானுக்கு 30 நாள் சிறையும் 12,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. 3,060 ரிங்கிட் கையூட்டு பெற்றதற்காக ஒப்சலாட் நடவடிக்கையின் கீழ் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கடந்த மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஆப்சலாட் மூலம் நாட்டின் முதன்மை எல்லை வாயில்களில் கடப்பு முத்திரை முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாய் 30 வரம்பற்ற பயண அட்டைகளின் பயன்பாடு பினாங்கு, குவாந்தான் ஆகியவற்றுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. வரும் ஜனவரி 1ஆம் நாள் தொடங்கி ரேபிட் பினாங், ரேபிட் குவாந்தான் பேருந்து சேவைகளில் பயணிகள் அந்த கட்டணச் சலுகை அட்டையை பயன்படுத்தலாம். பினாங்கில் பாஸ் முத்தியாரா மாய் 30 என்றும் குவாந்தானில் பாஸ் லெஸ்தாரி மாய் 30 என்றும் அந்த அட்டை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இதன் வழி மக்களின் போக்குவரத்து செலவினத்தை குறைக்க முடியும் என்பதுடன் அந்த பேருந்து சேவைகளை மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்க முடியும் என பிரசாரணா நம்பிக்கை தெரிவித்தது. மலேசியர்களுக்கு மட்டுமே சிறப்பாக வழங்கப்படும் இந்த அட்டைகளை 40 ரிங்கிட் செலுத்தி பயணிகள் பெற்றுக்கொள்ளலாம். எனினும் பினாங்கு ஃபேரி சேவைக்கு இந்த அட்டைகளை பயன்படுத்த முடியாது என பிரசாரணா தெரிவித்துள்ளது. குறளும் விளக்கமும். குறள் 441. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல். அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.